இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறேன். நான் காஞ்சிபுரம் தாங்க போறேன். காஞ்சிபுரத்தில் சரவணன் அப்படின்ற ஒரு பட்டதாரியோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா, ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் அப்பா அவர்கிட்ட நான் கேட்டேன், 10 வருஷமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா நான் சென்னைக்கு போயிருந்தேன். சென்னையில போயிட்டு நான் நிறைய கம்பெனில வேலை பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. அதனால மறுபடியும் நம்ம ஊருக்கே வந்து நான் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதை விட வந்து சென்னையை விட எனக்கு இந்த ஊர் தான் பெஸ்ட்டாக தெரியுது. இப்போ வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி சாகுபடி பண்ணிட்டு இருக்கு. கத்திரி மட்டும் இல்லை, நிறைய பயிர்கள் பண்றாரு. கத்திரி பண்றாரு, நெல் பண்றாரு, அப்புறமா மீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பண்ணை காடும் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி பார்த்தாங்க. கத்திரியில வந்து உஜாலா கோல்டுன்ற, அதாவது உஜாலா வந்து மொத்தம் 3 ரகம் இருக்காங்க. உஜாலா இருக்கு, உஜாலா பிளஸ் இருக்கு, உஜாலா கோல்டு இருக்கு. ஆனா ஒரு உஜாலா வந்து கோல்டு பண்ணிருக்காரு. எதுக்காக உஜாலா கோல்டு பண்ணாரு அப்படின்ற விஷயங்களை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கத்திரி அப்படின்னாலே வந்து நம்ம இருக்கிற பயிர்லயே வந்து நம்ம பண்ற பயிர்ல வந்து கத்திரில வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். ஆனா இவர் பயிர் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு சொத்தை கூட கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அது கேட்டோன்னு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஆனா எப்படா இந்த மாதிரி இந்த உரத்தை கொடுத்தா இப்படி காய் வந்து பளபளப்பா இருக்குமா, ஒரு சொத்தை கூட வராது அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாச்சு. அது என்ன உரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வீடியோ இந்த வீடியோ வந்து முழுக்க பாருங்க. அவர் ஒரு உரத்தை ஒன்று சொல்றாரு. செலவே இல்லாம ஒரு 50 ரூபாய் அந்த உரத்தை நீங்க தயாரிச்சுக்கலாங்க. அதை பயன்படுத்தினா இவரோட பயிர் வந்து நல்ல மகசூல் கொத்து கொத்தா காய்க்குதான். ஒரு சொத்தை கூட அப்படி இல்லை அப்படின்றாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிலத்துக்கு போய் நான் பார்க்கும்போது நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. அவர் என்ன உரம் சொல்றாரு, அதை எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்ற விஷயங்களை அவரே சொல்றாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜி வணக்கம். ஜி வணக்கம் சார். உங்க பேரும் ஊரும் சொல்லுங்களேன். என் நேம் வந்து சரவணன். டிப்ளமோ படிச்சுட்டு 10 வருஷம் நம்ம கம்பெனி போயிட்டு, கம்பெனி வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு வந்து விவசாயத்தில் வந்து இறங்கிட்டோம். ஊர் வந்து ஆனம்பாக்கம், டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். எப்படி விவசாயத்தில் எப்படி வந்தீங்க? நம்ம தாத்தா அப்பாலாம் வந்து விவசாயம் தான் நம்ம பாரம்பரிய தொழில். நம்மளும் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தோம், போதிய வருமானம் அடையல. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம விவசாயத்துக்கு நமக்கு ஒரு ஆர்வம். அதனால் விவசாயத்தில் நம்ம இறங்கிட்டோம். தொடர்ச்சியாக நெல் பயிர், காய்கறி இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க விவசாயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கூட இருந்து வந்து கருத்து தெரிஞ்சிருந்து அப்பா கூட விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் விவசாயம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து 10 வருஷமா பண்ணின்னு இருக்கேன். மொத்தம் எத்தனை ஏக்கர் நிலம் உங்களுக்கு? மொத்தம் நம்மளுக்கு வந்து 5 ஏக்கரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் வச்சிருக்கோம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சாகுபடி செஞ்சுருக்கோம். ஏன் நெல் மட்டும் அதிகம் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம்? நெல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனு, ஐபிசி கார்த்திகெலாம் வந்து இங்கே வந்து ஏரி பாசனம் வந்து தண்ணி ஓடக்கூடிய ஏரியா. அதனால் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு போகம் வந்து நெல் பயிர் வச்சுருவோம். ஏன்னா மேலே எல்லாமே நெல் பயிரே தான் வைப்பாங்க. நம்ம கீழே காய்கறி பயிர் வச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நம்ம மொத்தமாக வந்து காய்கறி பயிர் வச்சுட்டு, அதான் நெல் பயிர் வச்சுட்டு மே மாதத்துக்கு அப்புறம் காய்கறி பயிர் வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அப்போ வந்து வறட்சி டைமு, தண்ணி இருக்காது. அதனால் நம்ம காய்கறி பயிர் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுவோம். 5 ஏக்கர் நம்ம காய்கறி பயிர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதில் வந்து வெண்டைக்காய் பண்ணுவோம், கத்திரிக்காய் பண்ணுவோம், சாம்பார் காரம் பண்ணி பண்ணுவோம், அந்த மாதிரி முள்ளங்கி, அந்த மாதிரி ஏதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லா பயிரும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்க்குறது இது உங்க நிலம் தானே? இது நம்ம நிலம் தான். இதில் கத்திரி பண்ணியிருக்கீங்க? கத்திரி தான் பண்ணியிருக்கோம். கத்திரி எத்தனை சென்ட்ல பண்ணியிருக்கீங்க? கத்திரி வந்து இது வந்து 20 சென்ட். இது வந்து இது என்ன ரகம்? இது வந்து உஜாலா என்ற ரகம். இது வந்து எப்படி இருக்கும்? இந்த கலர்ல இருக்கு. ஆமா, இந்த கலர்ல தான் இருக்கும். இதுதான் வந்து இதோட ஓவர் சைஸ். இதுதான். இது வந்து நாளை வந்து அறுவடை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாமே உஜாலா கத்திரிக்காய் தான். இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சைடு தான் இதை நாங்க வந்து மார்க்கெட் பண்ணி அனுப்புவோம் வண்டியில ஏற்றி. அதனால சென்னை சைடை பொறுத்த வரைக்கும் இந்த உஜாலா தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விரும்புறாங்க. அதனால நம்ம வேற காய்கறி ஏதாச்சும் சாகுபடி செஞ்சோன்னா அதை மக்கள் வந்து சென்னை சைடு மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உஜாலா சாகுபடி வந்து செஞ்சிருக்கோம். நம்ம மார்க்கெட்டிங் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருக்கோம். நிறைய ரகம் இருக்கு. உஜாலா மட்டும் பண்ண காரணம் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ருசியா இருக்கும். ஆமா, நல்லா ருசியா இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ வேலூர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா முள் கத்திரிக்காய் வந்து சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நமக்கு மார்க்கெட்டிங் சென்னை சைடு இந்த கத்திரிக்காய் தான் மூவ்மெண்ட்ல இருக்கு. அதனால நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்போ நீங்க கத்திரி பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்ச பிறகு இப்போ நிலத்தை முதல்ல என்ன பண்ணணுங்க? நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்திரி சாகுபடி பண்ற மாதிரி இருந்தா ஒரு மழை சீசன்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து பில்லு முளைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம உழவு பண்ணி வச்சிருவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரே சாகுபடி தான் கத்திரிக்காய் தான் சாகுபடி பண்ணுவோம். அதுக்கு இடையில ஏதாவது நம்ம நெல் பயிரோ வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு மகசூல் வராது. அதனால இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம்னா எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஒரு வருஷத்துக்கு தர்பூசணி மாதிரி வச்சுக்கலாம், எதுவுமே பண்ணக்கூடாது. இதை வந்து உழவு ஓட்டியே ப்ரிப்பேர் பண்ணினே வரணும். வேற எந்த பயிரும் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம எதிர்பார்த்த அளவோட அதிகமா கத்திரியை வந்து நமக்கு கிடைக்கும்.
இப்போ வேற ஏதாச்சும் நெல் பயிர் பண்ணிட்டு அடுத்த போகம் கத்திரி எல்லாம் சாகுபடி பண்ணும்போது இதுக்கு போதிய சத்து கிடைக்காதனால நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் வந்து இதுல எடுக்க முடியாது. ஆனா மற்ற பயிர் எல்லாம் வந்து வெண்டைக்காயோ சாம்பார் காரமணி அந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா நம்ம நெல் பயிர் வச்சுட்டு இதை வந்து பண்ணலாம். மற்ற பயிரை பண்ணலாம். இந்த ஒரு பயிரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். சரி, இப்போ நிலத்தை எத்தனை தடவை உழவு பண்ணணும்? நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பப்பெல்லாம் வந்து பில்லுங்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் வந்து நம்ம உழவு பண்ணிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 வாட்டி உழவு பண்ணி வச்சிருப்போம்னு வச்சுங்களேன். 8 வாட்டி, ஒரு வருஷத்துக்கு 8 வாட்டி உழவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரி செடி நடும்போது களைகள் வந்து பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா முளைக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் முளைக்க நம்ம வந்து ஏர் ஓட்டிட்டே இருந்தோம்ல, அதனால களைகள் வந்து கொஞ்சம் கம்மியா முளைக்கும். இதுல களைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வாட்டி கிட்ட வெட்டுற மாதிரி இருக்கும். இது காய் காய்க்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஓட்டுறதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு 4 வாட்டி வெட்டினாலே போதும். அதுக்காக ஆள் கூலி மிச்சம் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி உழவு ஓட்டி நம்ம வச்சிருக்கோம். இந்த பொசப்பொதுப்பு தன்மை ஏற்படும் போது வேர்கள்லாம் நல்லா போயிட்டு கத்திரி செடி நம்ம எதிர்பார்த்த அளவு கூட நல்லாவே காய்ச்சி கொடுக்கும். இது விதையா இல்ல நாத்து வச்சீங்க அதுக்கு? இது வந்து நம்ம வந்து உஜாலா கோல்டு பிளஸ் அதை வந்து நம்ம வந்து அந்த குழித்தட்டுன்னுவாங்களா பிளாக் கலர் ட்ரே, அந்த ட்ரேல வந்து நாமளா வந்து கொக்கோ ஃபீட் போட்டு நாமளா உற்பத்தி பண்ணி இதை வந்து நாமளா வந்து நட ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில இருந்து வாங்கி வந்தா அவங்க கலப்பு எதனாச்சும் தராங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருது. அதனால நாமளா நமக்கு தேவையான விதையை எடுத்து நம்ம கொக்கோ ஃபீட் மேல முளைக்க வச்சு இந்த மாதிரி நம்மளா வந்து நடவு பண்ணியிருக்கோம். கலப்புனா என்ன கலப்பு தராங்க? இப்ப கலப்புன்னா ரகங்கள் வந்து மாறுது. நம்ம உஜாலா கோல்டு பிளஸ்ன்னு கேக்குறோம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா உஜாலா வந்து தராங்க. கோல்டு பிளஸ் உஜாலா இருக்கு, 3 விதமா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பிளஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொத்தா காய்க்கும், ருசியும் அதிகமா இருக்கு. உஜாலா நார்மல் உஜாலா வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும், கொத்தா காய்ப்பு வந்து இருக்காது. ஆனா பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது விவசாயிகளுக்கு தான் தெரியும் அது எது கோல்டு பிளஸ் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம வந்து மாத்தி தந்துடுறாங்க. இப்போ ஓசூர்ல இருந்தெல்லாம் வருது, அந்த மாதிரி மாத்தி தந்துடுறாங்கிறதுனால நாமளே கரெக்டான விதையை தேர்ந்தெடுத்து நாமளே முளைக்க வச்சு இதை வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ கோகோ பீட்ல போட்டு கோகோ பீட்ல எப்படி விதைய போட்டு எப்படி முளைக்க வச்சீங்க? நார்மலான வந்து கொக்கோ ஃபீட் வந்து நம்ம ஆன்லைன்லயே பார்ப்பீங்க. அதை வாங்கிட்டு கொஞ்சோண்டு வந்து மண்புழு உரத்தோட கலந்து என்ன பண்ணுவோம்னா கொக்கோ ஃபீட்ல வந்து போட்டுட்டு அந்த குழித்தட்டுல ஒரு விதையா போட்டுட்டு நிழல் கூட பச்சை வலை நிழல் கிரீன் நெட் வந்து போட்டீங்கனாலே அது தன்னால முளைச்சி வந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு நம்ம நார்மலான தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெயின் வாஷ் மூலியமாலாம் தண்ணிலாம் விட வேண்டியது இல்லை. சும்மா ஜாலியில வந்து இந்த மாதிரி ஒட்டினாலே போதும், அது வந்து முளைச்சி வருது, எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லை. நம்ம வந்து நினைச்சிருக்கோம் வெளியில இருந்து வாங்கினாதான் விதைகள் வந்து நாத்துகள் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. நாமளா அதை கூட பழகிட்டோம்னா கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்கு. எத்தனை நாள் எடுத்து கட்டிங்க? கண்டிப்பா வந்து கத்திரி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி மாதிரி இலை நாத்து வந்து நடக்கூடாது, முத்திய நாத்து தான் வந்து கத்திரி செடி நட்டாதான் அது இறப்புத்தன்மை வந்து குறைவா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 30 நாள் வந்து ஒரு 35 நாள் நாத்து எடுத்து நம்ம நடவு செய்யலாம், நல்லா இருக்கு. சரி, இப்போ நடும்போது எதுனா இவ்வளவு அடின்னு எதுனா இருக்கா? அந்த அளவு தான் நம்ம வச்சு நட்டோம். இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வளர்ந்துருக்குன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா குரு பஞ்சகாவியன்னு ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அதை வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன பண்ணாரு, நீங்க போடுங்க உங்க தோட்டத்துல எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ண சொன்னாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம வந்து ஒரு கெமிக்கல் உரம் போட்டு இந்த அளவுக்கு தான் அகலம் வரும்னு நம்ம ஒரு கணக்குல தான் நம்ம நட்டோம். இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா நம்ம நட்டதை விட வந்து பாத்தீங்கன்னா மூடினா மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தொடர்ச்சியா வந்து ஒரு 15 நாளைக்கு 2 முறை வந்து குரு பஞ்சகாவை கொடுத்ததால என்ன ஆச்சுன்னா செடியில் வந்து வளர்ச்சி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து அடைச்சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வளர்ச்சி வந்துருச்சோ? எதிர்பார்த்ததோட நல்ல வளர்ச்சி இருக்கு, சொத்தகலாம் கூட எதுவுமே இல்லை. செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது தெரியும் அந்த தண்டு துளைப்பானு காய் துளைப்பானு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே வந்து இல்லை. இதுல இவ்வளவு வாட்டி வந்து நட்டதுல நம்ம கத்திரி செடி, இந்த வாட்டி நட்ட கத்திரி செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி சொத்தைகள் விகிதம் வந்து கத்திரிக்காய்னாலே சொத்தைகள் விகிதம் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணினே இருப்பாங்க. நம்ம இந்த குரு பஞ்சிகாவை கொடுத்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா ஸ்ப்ரேயோட இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஒரு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 முறை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்கோம். அதே மாதிரி சொத்தைன்றது பாத்தீங்கன்னா ஒரு 75% மேல வந்து பாத்தீங்கன்னா சொத்தை வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு சொத்தை ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க பாருங்க. நாங்க பிரிச்சு வச்சு காய் காமிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஆமா, சொத்தையே இருக்காது. இதுல நம்ம பிரிச்சு பொறிக்க வச்சிருந்தா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கிட்டாங்க, ஆமா பொறிக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. கரெக்டா எல்லாமே செடியில இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கிய பங்கு குரு பஞ்சகாயா தான். ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா கத்திரிக்காய் சாகுபடி செஞ்சுன்னு வரும்போது கெமிக்கல் மருந்து கொடுத்தும் போதும் சொத்தைகளோட சதவீதம் கண்டிப்பா ஒரு 40% இருக்கும். இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்குன்னா குரு பஞ்சகாயம் அடிச்சதால ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுல வந்து நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா இருக்கு, பொட்டாஸ் சத்தும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த வாடை வந்து இந்த பூச்சிகளுக்கு பிடிக்கல. அந்த வாடை பிடிக்காதனால என்ன ஆகுதுன்னா பூச்சிகள் வந்து வரல. பூச்சிகள் வந்தால் தான் புழுக்கள் வந்து உருவாகும். பூச்சிகள் வரல, புழுக்களும் வந்து உருவாகலை.
அதெல்லாம் உண்மைக்கு குரு பஞ்சகாவியம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அது ஆனா தொடர்ச்சியா வந்து பயன்படுத்தணும். மண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அதோட அளவு பாத்தீங்கன்னா கத்திரி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 100 ml அந்த விதத்துல வந்து கொடுக்கலாம். 10 லிட்டருக்கு 1 லிட்டர்ல வந்து வளர்ந்த செடிக்கு வந்து கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். இளம் செடியா இருந்தா 500 ml கொடுக்கலாம் 10 லிட்டருக்கு. தரவையில வந்து நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன விதத்தோட அதிகமா கொடுத்தாலும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தரவையில 10 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் கூட கொடுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த அளவுன்னா அளவோட கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ நீங்க குரு பஞ்சகாவியம் கொடுத்தீங்க, எதுக்கு அப்போ கெமிக்கல் எதுக்கு அடிச்சிங்களா? அது கொடுத்த பிறகு கெமிக்கல் எதனா அடிச்சிங்களா? அது கொடுத்ததுக்கு அப்புறம் கெமிக்கல் நம்ம அடிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குரு பஞ்சகாவியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கல் வந்து அடிச்சிருந்தோம். சின்ன செடியில் இளம் செடியில் அடிச்சிருந்தோம். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த கெமிக்கல் வந்து கிட்ட வந்து போறத வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்களே வாரத்துக்கு ஒரு முறை அடிச்சிருந்தோம் ரெகுலரா. அதை சாப்பிடும் போது எங்களுக்கே வந்து வருத்தமா தான் இருக்கும், வாரத்துக்கு ஒரு முறை கெமிக்கல் அடிச்சு. இப்போ பரவாயில்ல, நம்ம அடிச்சதால இந்த அளவுக்கு இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லாத இருக்கு. இப்போ முன்னாடி யூஸ் பண்ணிருக்கும் இப்போ குரூப் அடிச்சதுக்கும் மகசூல் எதனா வித்தியாசம் தெரியுதா பார்க்கும்போது உங்களுக்கு? மகசூல் வந்து கண்டிப்பா வந்து நிறையவே நமக்கு இருக்கு. மகசூல்னா எதை நம்ம மகசூல் சொல்லுவோம்னா, கத்திரிக்காய் செடி நார்மலா காய்க்கிறதே காய்க்கும். சொத்தைகள் வந்து குறைஞ்சிருக்கு. சொத்தைகள் குறைஞ்சாலும் நம்ம பெருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து வியாபாரமா மாறுது. இப்போ 100% காய்க்குதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து நம்ம சொத்தையாயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 5% 10% தான் வந்து சொத்தையா இருக்கு. இது கண்டிப்பா லாபம் தான். சொத்தையினாலே எங்களுக்கு வந்து வேலையே மிச்சம். அதை பொறுக்கிறதுக்கு ஒரு 2 ஆள் வைப்போம், அந்த வேலையை எங்களுக்கு மிச்சம். பிரிச்சு அப்படியே மார்க்கெட் எடுத்து போற வேலை வந்து ஈஸியா இருக்கு. இதுதான் நம்ம ஆரம்ப நிலையில வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையில இருந்தே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கத்திரி செடி நட்டு 1 மாசம் ஆகுதுன்னா அது 1 மாசத்துல இருந்தே நம்ம வந்து 15 நாளைக்கு 2 முறை வந்து கண்டிப்பா தெளிச்சுனே வந்தோம். இப்ப திடீர்னு கத்திரி செடி வந்து கெமிக்கல் அடிச்சுட்டு திடீர்னு மாறுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அதுல வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். இது போயிட்டு அந்த கசப்பு தன்மையெல்லாம் செடியை வந்து ஏற்படுத்தாது. நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ற ஆளு பூச்சி தாக்குதல் இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்குன்னா குரு பஞ்சகாவியம் இருக்காது. ஆனா இதை தொடர்ச்சியா பண்ணும் போது மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து நல்லபடியா இருக்கும். நம்ம சொல்லிட்டோமேன்ட்டு திடீர்னு ஒரே ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி இது வந்து குரு பஞ்சகாவியம் அடிச்சேன் பூச்சிலாம் போகும் பூலாம் சாவுன்னு சொன்னீங்களே, எப்படி இது சாவாது இருக்குங்களே அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம கொடுத்து வரும்போது மட்டும்தான் இது வந்து நம்ம தோட்டத்துக்கு வராது, பூச்சிகளே வராது. 15 நாளைக்கு 2 முறை வந்து கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துறீங்க. நம்ம வந்து இப்போ வந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முத்தி போச்சு செடி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 பெருக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து பூச்சிகள் புழுக்கள் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொல்லை அதிகமா இருக்கும் பூ எடுக்கிற ஸ்டேஜ்ல. அதனால நம்ம வந்து 3 பெருக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா குரு பஞ்சகாவியம் கொடுத்தா நல்லதுதான். நான் சொன்ன அளவு தான் கொடுக்கணும். ஆனா 10 லிட்டருக்கு 500 ml வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா நீங்க அதை பாருங்களேன், அந்த செடி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கொத்து கொத்தா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. முந்தானத்தான் ஒரு பெரிய பெருச்சு. இது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றத பொறுத்து தலைவர. இது நம்ம இஷ்டத்துக்கும் பறிக்கலாம். இது 1 வருஷம் வரைக்கும் நம்ம பறிக்கலாம். மகசூல்லாம் கம்மியாகாது. நம்ம களை கொத்தி இருந்தாலே போதும். களை கொத்திக்கினே நமக்கு தேவையான அளவு நம்ம குரு பஞ்சகாவியம் கொடுத்துன்னு வந்தாலே நம்ம மகசூல் வந்து கம்மியாகாது. நீங்க 1 வருஷம் வரைக்கும் தாராளமா சொத்தை இல்லாம இருந்துச்சுன்னா, பூச்சிகள் வந்து தொல்லை இல்லாம இருந்துச்சுன்னா 1 வருஷம் கூட தாராளமா அதுக்கு மேலேயும் பெருகலாம், ஒன்றாகாது. ஆனா நம்ம அந்த அளவுக்கு வந்து அகலம் நட்டுருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டது ஓகே தான். இந்த மாதிரி குரு பஞ்சகாவியம் தெளிக்கும் போது கொஞ்சம் அடம்பை ஏற்பட்டுச்சு.